ஜனநாயகன் ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது அவர் அதிகபட்சம் தளபதி விஜய் இல்லை தாவேக தலைவர், அவ்வளோதான். ஆனால் படம் ரிலீஸ் ஆகும்போது தமிழ்நாட்டோட முதலமைச்சர் சி ஜோசப் விஜய். இதில் அரசியல் சினிமா ரெண்டுமே கலந்துருக்குங்கனால நம்ம கொஞ்சம் அரசியலும் பேசலாமேன்ட்டு ஒரு ஆசை. ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி சொல்லிக்கிறோம், நம்ம தளபதி ரசிகனும் இல்லை, தாவேகா தொண்டனும் இல்லை. அப்புறம் என்ன டேஷுக்கு பேச போகிற, வாயில் நல்லா வந்துட போகுது அப்படின்னு நம்ம முதலமைச்சர் சொன்ன மாதிரி உங்களுக்குலாம் தோணுன்னு நினைக்கிறேன். நல்ல படம் எதுவாக இருந்தாலும் அதை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுற ஒரு சினிமா ரசிகன்கிற முறையிலையும் சி ஜோசப் விஜய்ங்கிறவர் எனக்கு சேர்த்து தான் முதலமைச்சர் அப்படிங்கிறதுனாலையும் இதை பற்றி பேசலாமேன்ட்டு ஒரு ஆசை. வணக்கம், நான் முகமூடி. வெற்றிக்கு என்றைக்குமே நண்பர்கள் அதிகம், தோல்வி என்றைக்குமே அனாதை தான். இதை தாவேகா என்றைக்குமே மறந்துடக்கூடாது. நம்ம ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம கூட இருந்தாங்க, இன்னைக்கு ஜெயிச்சதுக்கப்புறம் யாரெல்லாம் நம்ம கூட இருக்காங்கங்கிறத அவங்க தெளிவாக புரிஞ்சுக்கணும். இன்றைக்கும் மக்களுக்கு நிறைய எம்எல்ஏக்கள் பேரே தெரியாது, யார் எந்த துறையில் மந்திரினே தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் விஜய், விசில், இது ரெண்டு தான். ஸோ எல்லாம் விசில் ஊதணும்னு போனாங்க, கடைசியில் சங்கே ஊதிட்டாங்க. எந்த நல்லது கெட்டது நடந்தாலும் அது விஜய்ங்கிற பேருக்கு தான் பாதிப்பு வரும். அதனால் ரொம்ப உஷாராக இருக்க வேண்டிய இடம். ஏன்னா துரோகங்கிறது எதிர்கிட்டேருந்து வரவே வராது.